மன்றாடுகின்றோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல என் மக்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் இயேசுவின் திருத்தையும் எம் தாய் மரியாளையும் எங்கள் பாதுகாவலத்திய செபஸ்தியை நினைவு கூர்ந்து அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றுவார்களாக. இந்த நாட்களில் இந்த இடத்தை நாடி வருகின்ற எல்லா பிள்ளைகளுடைய அனைத்து தடைகளையும் நீக்கி அழகையின் சேட்டையில் என் பிள்ளையை காப்பாற்றி வளமையான நலமான நன்மையான வாழ்வை என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த கொடியையும் இந்த நவநாட்களில் இந்த இடத்தில் வருகின்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபஸ்தியாரின் திருத்தலத்தில்
தேவா பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா புனிதம் நிறைந்த ஜெபஸ்தியாரே இனிய வரங்கள் நிறைந்தவரே கனிவான எங்கள் ஜெபஸ்தியாரே தேசத்திலே அந்த நர்வோ நகரத்திலே உத்தம குலத்தில் உதித்தவரே உயர்ந்த கலைகள் கற்றவரே உயர்ந்த குணங்கள் உள்ளவரே உயர்வரம் பெற்ற ஜெபஸ்தியாரே ஞான அரசன் இடையினிலே மெய்ஞான வேதம் வளர்த்திடவே அரும்பாடுபட்ட ஜெபஸ்தியாரே வேதத்துக்காக துன்பப்பட்ட வேத சாட்சிகள் பல வேறே வேதத்தில் நிலைக்க செய்த ஜெபஸ்தியாரே தரித்திரப்பட்ட பல பேருக்கு உரித்தாய் உதவிகள் பல புரிந்து தியாகம் செய்த ஜெபஸ்தியாரே வேதம் அறியாத அநேகருக்கு பரம வேதத்தை பயிற்றுவித்து வளம் பெற செய்த ஜெபஸ்தியாரே பரிசுத்த பாப்புவின் சிநேகிதரா பரிசுத்த வேதத்தின் காவலரா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஜெபஸ்தியாரே பரம சபைக்கு உழைப்பதையே அரசன் அறிந்து கொண்டதனால் அம்பாலியப்பட்ட ஜெபஸ்தியாரே அம்புகள் எய்தும் சாகாமல் தெம்பாய் எழுந்து அரசனிடம் கம்பீரம் அடைந்த ஜெபஸ்தியாரே மறுமுறை அடித்து கொல்லப்பட்டு பெருமை செறிந்த உலகினிலே அடக்கம் பண்ணப்பட்ட ஜெபஸ்தியாரே கொடிய கொள்ளை நோய்களையும் அடியோடே அகற்றுவதற்கு நெடிதான வரம் பெற்ற ஜெபஸ்தியாரே அசாத்திய நோய்கள் குணப்படுத்தி பசாசு பயங்கள் பல போக்கி மக்களை வாழ செய்யும் ஜெபஸ்தியாரே எங்கள் ஊரில் எழுந்தருளி
அன்பக்களே, அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 7 தொடங்கி 11 முடிய. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7 முதல் 11 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவரேனும் ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, முத்தலாபுரம் திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, மிக சிறப்பான விதத்திலே புனிதருடைய ஆசிரை நாம் இந்த நல்ல நாளில் பெறுகிறோம். மிக அற்புதமான முறையிலே கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு தன்னை தேடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் புனித செபஸ்தியார் தன்னுடைய வல்லமையான பரிந்துரையால் மிக சிறப்பான விதத்திலே பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். எல்லாம் கரம் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, புனித செபஸ்தியாரே வாழ்க. அன்புக்குள்ளே, இறைவன் உங்களை அழைத்தத நோக்கம் உங்களுக்கு சந்தோஷம் தர, மனம் விரும்புகிற காரியங்களை தந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க. இன்றைக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற சொன்னால் இது கடவுளால் நிகழ்ந்த செயல். தொடக்க நூல் 24வது அதிகாரம் 50வது சொல்கிறது, இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. யாரெல்லாம் நம்புறீங்க? கை தூங்குவாப்போம். கரெக்டாக, கண்டிப்பாக கடவுள் உங்களை இங்கே கூட்டு வந்திருக்கிறார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மகிழ்ச்சிப்படுத்த, உங்கள் வேதனையை குறைக்க, உங்கள் கவலையில் காணாமலாக்க, இப்படி சிறப்பான விதத்திலே கடவுள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிற இடம் சரியான இடம், சரியான இடத்தில் சரியான புனிதரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே மிக சிறப்பான விதத்தில் இந்த புனிதரின் பரிந்துரை நிறைவாக பெறப்போகிறீர்கள். ஆகவே திருப்பாடல் 102 சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். யாரெல்லாம் கவலையாக இருக்க கை தூங்க பார்ப்போம். கை தூக்குனா கை தூக்கிட்டாங்க. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்க கை தூங்க பார்ப்போம். வெரி குட். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். ரொம்ப துக்கமாக சோகமாக யாரும் வழிபட வேண்டாம். இதுவரை பார்த்த கடவுள் இனி உங்களை கைவிட மாட்டார். நிறைவாக, சிறப்பாக, அருமையாக, செழிப்பாக, செழுமையாக அவர் வழி நடத்துவார். மிக சிறப்பானவை தருவார். திருப்பாடல் 37:4 சொல்கிறது, உங்கள் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்கிறது. அது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்வது. நீங்கள் ஒரு ஆசையோடு வந்திருக்கிறீங்களே, இந்த விண்ணப்பம் கிடைக்குமான்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களே, உங்களை பார்த்து கடவுள் சொல்கிறார், உன் உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உன் உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றுவேன். பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து உன் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். உன் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். உன் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். பாருங்க, எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி. நெஞ்சு பக்கமாக கை வச்சு என் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்ற சொல்லுங்க. அம்மா எவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க. மேலே பார்த்து நம் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார் சொல்லுங்க. நம் உள்ளத்து விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவார். மார்க் நற்செய்தி 9:23 சொல்கிறது, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். நம்புகிறவருக்கு எல்லாமே கண்டிப்பாக நிகழும். திருப்பாடல் ஆசிரியர் 23வது திருப்பாடல் 1வது சொல்கிறார்,
ஆண்டவர் என் ஆயர். நான் ஆண்டவர் என் ஆயர்மே நீங்கள் எனக்கு எதுவும் குறையில்னு சொல்லணும். அதுக்கு நான் எனக்கு எதுவும் குறையிலுமே நீங்கள் ஆண்டவர் என் ஆயர்னு சொல்லணும். ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பாருங்க, இந்த இதை சொல்லும் போதே, இந்த உயிருள்ள வார்த்தை சொல்லும் போதே ஒரு சக்தி கிடைச்சிட்டா, ஒரு தம்பு கிடைச்சிட்டா, ஒரு நம்பிக்கை கிடைச்சிட்டா. கடவுள் வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12 சொல்லுது, கடவுள் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க இறை வார்த்தை நமக்குள்ளே ஊடுருவிப்பாயிருக்கிறது. கடவுள் நமக்கு சிறப்பான விதத்தில் உதவி செய்வார். எப்படிப்பட்ட கடவுள் பாருங்க. யோவேல் புத்தகம் 2:21 சொல்கிறது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்த போது சின்னது, ஆனால் கடவுள் எப்படி செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இப்படி கை வைத்து பெரிய காரியங்களை செய்வார் சொல்லுங்க. உங்களுக்கு நடக்காமல் இருக்குமா? எவ்வளோ ஆக்டிவாக பங்கெடுக்கிறீங்க, எவ்வளோ நம்பிக்கையாக பங்கெடுக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பெரிய காரியங்களை இறைவன் தாமே நிறைவாக செய்து தருவார். ஆக அன்புக்குள்ளே நல்ல மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியாக என் உள்ளத்து விருப்பத்தை, என்னுடைய தேவையை, என்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவா என்ற மன மகிழ்ச்சியோடு நாம் பங்கெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற கடவுள் நமக்கு அறிவுரையும் கொடுக்கிறார். நம்ம வீட்டுக்கு போய் இன்னும் நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான அறிவுரையும் கொடுக்கிறார். பாருங்க, கடவுள் மனிதர்களாகி நமக்கு பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், நிறைய பரிசு கொடுத்திருக்கிறார். அதில் 2 சிறப்பாக பார்த்தோம்னா, முதல்ல பார்க்கிற போது கடவுள் நமக்கு தந்திருப்பது இந்த உலகம். இந்த உலகத்தை மிகப்பெரிய கொடையாக தந்திருக்கிறார். அது மிகப்பெரிய கொடை, கடவுளுடைய மிகப்பெரிய கொடையாக இந்த உலகத்தை தந்திருக்கிறார். பாருங்க, நம்ம சின்ன வீடு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு கொஞ்சம் ஆட்கள் நிறையா வரும்போது கொஞ்சம் பெருசாக அது கட்டுறோம். கோயில் சின்னதாக இருக்குது, இன்னும் ஆட்கள் அதிகமாக வரும்போது பெருசாக கட்டுறோம், தேவையின் அடிப்படையில். கடவுளை பாருங்க, இந்த உலகத்தை அவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக படைத்திருக்கார் பாருங்க. கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற போது மக்கள் தொகை எத்தனை? 2 பேர் தான். ஒரு சிலர் சொல்லலாம் 1 கோடிக்காங்க. உலகத்தை படைக்கும்போது எத்தனை? 2 பேர் தான். உலகத்தை படைக்கும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு இடம் இருக்கு. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை வந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் இந்த ஆண்டு குழந்தை பாக்கி தருவார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, புனித செபஸ்தியாரை வாழ்க. நன்மக்களே பாருங்க, 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ விசாலமான பெரிய உலகத்தை கடவுள் படைத்தார். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு இடம் இருக்கா இல்லையா? நாளைக்கு பிறக்கிற குழந்தைங்க இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கு. நமக்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே நிறைவா வளமையா கடவுள் படைத்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க. திருப்பாடல் 117:2 சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவர் பெரிய அன்பு கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தை ரொம்ப விசேஷமாக சிறப்பாக அருமையாக படைத்தார். 2வது பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பெரிய பரிசு அறிவு. ரொம்ப பெரிய அறிவு கொடுத்துருக்கார் பாருங்க. நீங்கள் மனிதர்கள் முன்னாடி ஒரு டிவி பெட்டி எப்படி இருந்துச்சு? பெட்டி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு எல்இடி ஸ்க்ரீன். என்ன கொஞ்ச நாளில் அதுவும் இருக்காதான். ஒரு சிலர் பயமாக போச்சு, ஐயோ நாடகம் பார்க்க முடியாது, எப்படி வரப்போகுது, எப்படி வரும்போது நீங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருப்பீங்க, அதில் ஒரு பட்டன் அமுக்குங்க, ஸ்க்ரீன் அதில் வந்துடும். நான் பொய் சொல்லலை, மேலை நாடுகள் இது வந்துட்டு இனி வரப்போகுது. நடந்து போயிட்டு இருப்பீங்க, பட்டன் அமுக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் போகிற இடத்துல படம் பார்க்கலாம். இந்த முதலாபுரம் திருத்தலத்துடைய திருநிகழ்வுகளை அங்கேயே லைவாக பார்க்கலாம். இப்படி வரப்போகுது பாருங்க. எவ்வளோ பெரிய விதத்தில் அறிவு விசாலமாக இருக்குது பாருங்க. நான் ஒரு நாள் ஐன்ஸ்டீன் புத்தகம் படிச்சிருந்தேன். ஒரு குட்டி போய் வந்தான், என்ன படிச்சிட்டீங்க ஃபாதர்னு கேட்டான். ஐன்ஸ்டீன் புத்தகம் படிக்கின்றேன். ஐன்ஸ்டீன் யார் அப்படின்னா, நான் சயின்டிஸ்ட்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற கேட்கான், சயின்டிஸ்ட்னா விஞ்ஞானி. விஞ்ஞானினா என்கிட்ட திரும்ப சொல்லுக்கு வெக்காபுலரி இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ அவன்கிட்ட சொல்கிறேன், அவர் கண்டுபிடிப்பார், நிறைய கண்டுபிடிப்பார் அப்படிங்க. அப்போ அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுக்கிடுவோம், அவர் கண்டுபிடிப்பாரான்னு பார்ப்போம் அப்படிங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய விசாலமான அறிவு என்பது சிறு வயதிலே இருக்கிறது. அந்த அறிவெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை சிறப்பாக பயன்படுத்த என்பது மேலான செயல். இதைத்தான் தூய செபஸ்தியார் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அறிவை, மூளையை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி உயர்ந்து நிற்கிறார்.
முத்தலாபுரத்தின் புனிதராக பாதுகாவலராக அவர் உயர்ந்திருக்கிறார். எல்லா இடங்களிலுமே அவர் உயர்ந்திருக்கிறார். பாருங்கள், இப்போ சப்பரம் எடுக்கும்போது எங்குமே தூய செபஸ்தியாருடைய சப்பரம் இல்லாமல் இருக்கிறார். தமிழகத்தில் பார்க்கிற போது முதலில் தூய அந்தோனியாராக இருக்கிறார். இரண்டாவதாக தூய செபஸ்தியார் புகழ் பெற்ற புனிதராக அவர் இருக்கிறார். ஆக அப்படிப்பட்டவராக இருக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த அறிவு ரொம்ப பெருசு, ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ஆற்றல் மிக்கது. அந்த அறிவை ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பயன்படுத்து என்பது முக்கியமானது. அதை தான் சிறப்பாக அருமையாக பயன்படுத்தி மிக சிறந்த புனிதராக தூய செபஸ்தியார் இருக்கிறார். முதல்ல பார்க்கிற போது தூய செபஸ்தியார் பார்க்கிறது, அவர் நேர்மை வாய்ந்தவராக இருந்தார். தூய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறார், உண்மையானவை எவையோ, சொல்லுங்க, உண்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவையோ, போற்றுதற்குரியவையோ, நற்பண்புடையவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். பாருங்க, ரொம்ப நேர்மையா அவர் சிறந்த ஒரு படைத்தளபதியாக இருந்தார். கிறிஸ்தவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும், கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க நேர்மையா இருக்கணும் என்பதை நாம் அவர் வாழ்ந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இது எதுக்கு? கடவுள் கொடுத்த அந்த அறிவை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி தீய வழியில் அல்ல, இழுக்கான வழியில் அல்ல, மாறாக கண்டிப்பாக நேர்மையாக நம்ம செயல்படணும் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். கலெக்டர் ஐஏஎஸ் சகாயம் அவருடைய ஆஃபீஸில் எழுதி வச்சிருக்க என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. ஆகவே மிக சிறப்பாக கடவுள் கொடுத்த அந்த அறிவை அதை பயன்படுத்தி அவர் செய்த செயல்பாடு பாருங்க, நேர்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்து சிறந்த படைத்தளபதி என்ற பெயர் பெற வேண்டும். அதற்காக சிறப்பான விதத்தில் உழைக்கிறார். பாருங்க, அந்தோனியார் அவர் ரொம்ப சிறப்பான விதத்திலே சிறு வயதிலே வளர்ந்து வந்தார், சிறு வயதிலே உருவாகினார். அப்போது அவருடைய ஆசிரியர்கள் அந்தோனியார் பெற்றோர் கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள் பையன் ரொம்ப சிறப்பாக அருமையாக படிக்கிறான், இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது மிக சிறந்த பொறுப்பாக, மிக சிறந்த தகுதியாக, மிக சிறந்த நிலையாக பார்க்கிற போது போருக்கு செல்வது, போர் வீரனாக மாறுவது, அப்போ அப்படி மாறலாம் உங்கள் பையன் அப்படி சொல்லும்போது அந்தோனியார் பெற்று சொல்கிறாங்க, இந்த உலகத்தின் பார்வையில் பெரியவனாக இருப்பதல்ல, கடவுள் பார்வையில் பெரியவனாக இருப்பது அது என்னது? நேர்மையானவனாக என் பையன் இருக்கணும் என்று சொல்லி புனித அந்தோனியாருடைய பெற்று சொன்னார். பாருங்க, நாம் பிறந்தது நோக்கம் மிக சிறப்பாக நேர்மையாக வாழ்வது. அது எதை சொல்லித்தருது? இந்த அறிவை சரியாக பயன்படுத்துகிற போது, இந்த மூளையை சரியாக பயன்படுத்துகிற போது நாம் நேர்மையாக வாழ வேண்டிய எண்ணம் வருகிறது. ஒரு மெஷின் கண்டுபிடிச்சாங்க. அந்த மெஷின் எப்படின்னா திருடர்களை கண்டுபிடிக்கிறது. ஒரு இடத்துல கொண்டு வச்சா போதும், இந்த இடத்துல எத்தனை திருடர்கள் கண்டுபிடிச்சிடும். நீங்கள் யாரும் ஷாக் ஆவீங்க, அப்படி ஒன்றை கண்டுபிடிச்சிடும். அந்த மெஷினை அமெரிக்காவில் வச்சு செக் பண்ணாங்க. அமெரிக்காவில் செக் பண்ணும்போது 1 மணி நேரத்தில் 100 திருடர்களை கண்டுபிடிச்சு. அது ஆஸ்திரேலியாவோட ஒன்று செக் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் வைக்கும்போது அது 1 மணி நேரத்தில் 150 திருடர்களை கண்டுபிடிச்சு. இந்தியாவில் கொண்டு அந்த மெஷினை வைக்கும்போது 1 மணி நேரத்தில் மெஷினையே காணும். பாருங்க அன்புக்குள்ளே, 1 மணி நேரத்தில் மெஷினே காணும். நம் வாழ்க்கையில் மிக சிறந்த நேர்மையான வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதை நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள தூய செபஸ்தியார் மிக அருமையான விதத்தில் இருக்கிறார். அவர் இருந்த இடத்தில், அவர் பணி செய்த இடத்தில், போன இடத்தில் எல்லாவற்றிலுமே நேர்மையாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப தெளிவாக இருந்த யோசேப்பு பார்க்கிறோம். யோசேப்பு அவர் எகிப்திய ஆளுநர் மாளிகையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய கன்னிமைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு சூழல் வருகிறது. அப்போது சொல்கிறார், தொடக்க நூல் 39:9 சொல்கிறார், இந்த மாபெரும் தீச்செயலை செய்து என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்யலாமா, நான் தவறலாமா, நான் நெறி பிறந்து போகலாமா, போக மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுக்கிறான். ஆக அன்புக்குள்ளே, இன்றைக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவு ரொம்ப சிறப்பானது. மூளை என்பது ரொம்ப சிறப்பானது. அது எதற்காக? நேர்மைக்காக, நேர்மையாக வாழ்வதற்காக, உண்மையாக வாழ்வதற்காக, அதற்காக நாம் பயன்படுத்துவது. இரண்டாவது பார்க்கிற போது, இரண்டாவது தூய செபஸ்தியாரோட வாழ்வில் பார்க்கிற போது ரொம்ப திறமைகளை, ஆற்றல்களை, அபாரமான சக்திகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவள் எப்படிப்பட்டவள்? முடங்கி கிடப்பவள் அல்ல.
எப்போதுமே இயக்க துடிப்போடு இருப்பவர், இயக்கத்தோடு இருப்பவர். தொழிலாளர் பணிக்குழு இருக்கு. அந்த தொழிலாளர் பணிக்குள்ள ஒரு அண்ணன் பேரு இசைக்கு முத்து. இசைக்கு முத்து அவர் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நிறைய பணிகள் செய்வார். அதனால் இதை பார்த்த ஒரு ஃபாதர் அவர் பேரை எப்படி தானே மாற்றிட்டாரு, இசைக்கு முத்த இயக்க முத்து. எவ்வளோ சூப்பராக இருக்கு உங்கள் பேர். இசைக்கு முத்தோட இயக்க முத்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதே போல தான் நம்ம சிறப்பாக மூளை அறிவை பயன்படுத்தி நம்ம இயக்கமாக துடிப்பாக ஆற்றலோடு செயல்படுவதற்காக கிறிஸ்தவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தூய செபஸ்தியார் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார். போர் புரிவதில் இருந்தார், படைத்தலைவராக இருந்தார், வில்வித்த வீரனாக இருந்தார், அறிவு நிறைந்தவராக இருந்தார், ஆற்றல் மிக்கவராக இருந்தார், இறைவனோடு நெருக்கமாக இருப்பதற்கு இருந்தார். இப்படி எல்லா நிலையிலுமே அவர் சிறந்தவராக, தலை சிறந்தவராக இருக்கிறார். ஆகவே நாமும் எப்போதும் மிக சிறந்த முறையிலே நம்முடைய திறமைகளை, ஆற்றல்களை, புதியவற்றை கண்டுபிடிப்பதிலே நாம் சிறப்பான விதத்திலே செயல்பட வேண்டும். அதற்காக நாம் இந்த தூய செபஸ்தியாரிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆகவே என்னுடைய அறிவு, நான் கொடுக்கப்பட்ட எனக்கு திறமை, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மிக சிறப்பான விதத்தில் உருவாக வேண்டும், நாள்தோறும் வளர வேண்டும். தூய இன்னாசியார் அழகா சொல்கிறார், லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். நான் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் வளர்கிற போது அது மிகப்பெரிய வளர்ச்சி எனக்குள்ளே கொண்டு வருகிறது, மிகப்பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வருகிறது. ஒருவேளை நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்கள் பணி செய்கிற அலுவலகத்தில் இருக்கலாம். இன்னைக்கு தூய செபஸ்தியார் வழியாக நாம் சிறப்பான விதத்திலே திறமைகளை வளர்க்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அவர் தருகிறார். இயேசு கிறிஸ்து யாரை பாராட்டுகிறார்? நல்ல கடவுள் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி வளருகிறவரை மிக சிறப்பாக பாராட்டுறார். எப்படி? நன்று 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 நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நீர் பொறுப்பாக இருந்தீர், அதனால் பெரிய பொறுப்புகளில் அதிகாரியாக அமர்த்தும் என்கிறார். ஆக அந்த நிலையை நாம் சிறப்பான விதத்தில் அடைய வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற போது அன்புக்குள்ளே தூய செபஸ்தியாருடைய வாழ்விலே நம்பிக்கை நாளும் பொழுதும் வளர்கிறது. பாருங்க, நம்ம பையன் முதல்ல எங்கே இருக்கான்? பீடத்து பக்கத்தில் இருக்கான். ஆல்டர் பையன் இருக்கும்போது எங்கே இருக்கான்? பீடத்து பக்கத்தில் இருக்கான். கொஞ்சம் வயசானவன் எங்கே இருக்கான்? அந்த பக்கம் வர்றான். அதுக்கு ஒரு வளரும்போது எப்படி இருக்கான்? அந்த கேட்டுக்கிட்ட போயிடுறான். அதுக்கு ஒரு வயசான பிறகு பூசை நடக்கும்போது ஊரை விட்டே காணாமல் போயிடுவான். நம்பிக்கையை பாருங்களா எப்படி வளருது பாருங்க. முதல்ல ஆல்டர் பையன் சமணஸ் மாதிரி இருக்கான், அதுக்கு ஒரு பிசாசு மாதிரி ஆயிடுறான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்பிக்கை என்பது வளர 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 வேண்டுமே தவிர வளர வளர குறைகிற போது என்னுடைய அறிவை, இறைவன் கொடுத்த அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தி சரியான திசையில் நான் பயணிக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறேன். நம்மளும் பாருங்க, கோயிலுக்கு வரும்போது எப்படி வருவோம்? ஒரு சில கிறிஸ்தவர்கள் அல்லேலியா கிறிஸ்தவர்கள் அல்லேலியா பாடுவாங்க பார்த்தீங்களா? அப்போ யாருக்கும் தெரியாமல் வந்து நின்றுட்டு, அவங்களாம் யாரு? அல்லேலியா கிறிஸ்தவர்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் மறைவுரை கிறிஸ்தவர்கள், அந்த மறைவுரை முடிஞ்சு வந்து வந்துடுறது. இன்னொரு கிறிஸ்தவர்கள் சென்று வாருங்கள் கிறிஸ்தவர்கள், கரெக்டாக சென்று வாருங்க வந்துடுவான். இன்னொரு கிறிஸ்தவ கடைசி டைப் இருக்கு, அசன கிறிஸ்தவர்கள், அசனம் போட்டால் மட்டும் ஓடி வந்துடுவான். ஆக இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய நம்பிக்கை நாளும் பொழுதும் குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் செபஸ்தியார் பாருங்க, நாளும் பொழுதும் தன்னுடைய நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். வளர வளர அவர் தன்னுடைய நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கை அதிகரித்தது மட்டுமல்ல, யார் தளர்ச்சி விட்டார்களோ, யார் பலவீனப்பட்டார்களோ, யார் நம்பிக்கையில ஒன்றுமில்லாமல் போனார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும் வண்ணமாக அவர் செய்கிறார். எந்த அளவுக்கு? முதல்ல கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார்கள், முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தங்களுக்கு அவமானம் ஏற்படும், தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நின்றார்கள். ஆனால் செபஸ்தியார் கொடுத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக, ஊக்கத்தின் காரணமாக, நாங்கள் மடிந்தால் இந்த கிறிஸ்துவுக்காகவே, நாங்கள் இறந்தால் எங்களுக்கு ஆதாயம் என்று சொல்லி மிக அதிகமாக வீரமும் வேகமும் கொண்டவர்களாக அவர்கள் மாறும் மன்னவுக்கு தூய செபஸ்தியார் தன் வாழ்விலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். நாளும் பொழுதும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அன்புக்குள்ளே நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கிற போது குழந்தையாக இருந்த நம்பிக்கை வளர வளர நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வரலாம். ஆகவே அதுவும் நம்முடைய அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும்.
அறிவு சரியாக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மிக நிறைவாக இறைவன் மீதான நம்பிக்கை நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். திருப்பாடல் ஆசிரியர் 42வது திருப்பாடல் 1வது சொல்கிறார், கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. இதுதான் உண்மையான மெய்யறிவு, இதுதான் உண்மையான ஞானம். இந்த ஞானம் என்பது நிறைந்தவராக அவர் இருந்தார். அன்புக்குள்ளே இறைவன் கொடுத்த அறிவு, இந்த அபாரமான சக்தி, இதையெல்லாம் ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கையில் வளர்ந்தவனாக இருப்பான். இறைவன் பற்றிலே அவன் உயர்ந்தவனாக இருப்பான். அதற்குத்தான் தூய செபஸ்தியார் மிக சிறப்பான விதத்திலே தெளிவுமிக்கவராக இருக்கிறார். தன்னுடைய அறிவை, இறைவன் கொடுத்த அந்த மாபெரும் பிரம்மாண்டமான சக்தியை மிக சிறப்பான விதத்தில் பயன்படுத்துகிறார். நாம் மனித வாழ்க்கையில் பார்க்கிறது எப்படி ஆகிறது? சாதாரண கவனத்திற்காக சாதாரண பொருட்கள் மீது, பணத்தின் மீதாக இருக்கலாம், மதிப்பின் மீதாக இருக்கலாம், புகழ் மீதாக இருக்கலாம், இவற்றின் மீது ஆசைப்படுகிற போது இறைவன் கொடுத்த அந்த அறிவை சரியாக பயன்படுத்தப்பட முடியாமல் போகிறது. ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டாம், கடவுளே ஒரு 7 கோடி ரூபா தாங்க, நான் மேலே வந்து தரேன் அப்படின்னா அங்கேருந்து சத்தம் வச்சு, மேலேருந்து பணம் ரெடியாக இருக்கு வந்து வாங்கிட்டு போன்னு சத்தம் வச்சு. வாழ்க்கையில் பல நிலைகள் பார்க்கிற போது இறைவன் மீதான ஒரு பற்றும் பாசமும் ஒவ்வொரு நாளும் குறைய காரணம் என்ன? அவர் கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்த முடியாமல் இருக்கிற போது அவர் தெளிவாக இருந்தார். இந்த தலைவர் இயேசு கிறிஸ்தான் என் வாழ்வின் மையம், நான் வாழ்வது, இயங்குவது, இருப்பது எல்லாமே இவராலே, ஆகவே நான் இவருக்காக வாழ்வதுதான் முக்கியம் என்று அவருக்காகவே வாழ்ந்தார். அந்த அறிவை பயன்படுத்தினார். பாருங்கள், மனிதர்களாகி நாம் பல நிலைகளில் அறிவு சரியாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதன் காரணமாக சாதாரண புகழுக்காக, மதிப்புக்காக, அங்கீகாரத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் கடவுளுக்காக முக்கியத்துவம் கொடுப்போம் என்பது குறைந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்துவோம், நம்முடைய விசுவாசத்தை கூட்டுவோம், அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்வு அமையட்டும், அதற்கான ஞானம் என்பது கிடைக்கட்டும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஞானம் வந்துட்டு அப்படின்னார். ஆச்சரியமாக கேட்டார், உங்களுக்கு ஞானம் வந்துட்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம், 1985ஆம் ஆண்டு ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். 1985ஆம் ஆண்டு ஞானம் வந்துட்டா? அப்படியா, எப்படி வந்துச்சு அப்படின்னார். எனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆச்சு, என் மனைவி பேர் ஞானம் அப்படின்னார். அன்புக்குள்ளே இறை ஞானம், இறை நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ்கிற போது சிறப்பாக நாம் தூய செபஸ்தியாரை போல வாழ்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற போது அன்புக்குள்ளே தூய செபஸ்தியார் புதுமைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். வாழும்போதே புதுமைகள். உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். வாய் பேச முடியாதவர் பேசுகிறார். முடக்குவாதம் உற்றவர் தூய செபஸ்தியாருடைய ஜெபத்தினால் அவர் எழும்புகிறார், அவர் எழுந்து நிற்கிறார், அவர் தன்னுடைய பழைய வாழ்வுக்கு திரும்புகிறார். இப்படி பல விதத்திலே தூய செபஸ்தியார் புதுமைகள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது கூட அவர் தன்னுடைய அறிவும் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டதன் காரணமாக இறைவன் அவருக்கு கொடுத்த சிறப்பு வரமாக இருக்கிறது. இறைவன் அவருக்கு கொடுத்த சிறப்பு தனிவரமாக இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், இந்த திருத்திலிருந்து செந்தளிர் இதழ் வந்து கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் தெரியும் கைதுங்கோப்பம் செந்தளிர் இதழ்? கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருக்கீங்க, வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போயிருங்க. பாருங்கள், இந்த செந்தளிர் இதழ் பார்க்கும்போது கூட இந்த மாதத்துக்கான புதுமைகள் பாருங்கள், ஏகப்பட்ட புதுமைகள் இருக்கிறது. இப்போது கூட தூய செபஸ்தியாருடைய பரிந்துரையால் நிறைய புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இறைவன் கொடுத்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி நல்லெண்ணத்தோடு அவர் செயல்பட்டதன் காரணமாக புதுமை செய்யக்கூடிய வீரராக அவர் மாறினார். பாருங்கள், எல்லாருக்குமே கடவுள் நிறைய ஆற்றல் கொடுத்திருக்கார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே என் அருள் உனக்கு போதும் என்கிறார். அப்போ அந்த கடவுள் கொடுத்த அந்த ஆற்றல் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு சரியான திசையில் கொண்டு போகிற போது நாம் புதுமை செய்யக்கூடிய மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அகிலத்துக்கு வந்தபோது அவர் கொண்டிருந்த அந்த ஆற்றல் எல்லாம் எப்படி செயல்படுத்தினார்? அன்பாக, பாசமாக அவர் பயன்படுத்தினார். அதன் வழியாக புதுமை செய்யக்கூடியவராக மாறினார். தூய செபஸ்தியாரும் அவரின் அடிச்சொட்டிலே இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல் எல்லாம் மக்களின் வளர்ச்சிக்காக, பிறரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தியதன் காரணமாக புதுமை செய்யக்கூடியவராக சிறப்பான விதத்தில் மாறினார். அன்புக்குரியவர்களே, நாமும் மிக சிறப்பான விதத்திலே இறைவன் கொடுத்த அந்த அறிவை இன்றைக்கு சிறப்பான விதத்தில் பயன்படுத்துவதற்காக சரியான விதத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஆற்றல்களை கொண்ட மனிதன் நான், எவ்வளவு பெரிய சக்தியை கொண்டவன் நான். ஆனால் இந்த உலகம் காட்டுகிற திசையில் போனதன் காரணமாக, சரியாக தேர்ந்து தெளிகிற ஆற்றல் இல்லாதன் காரணமாக ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம்.
ஆனால் இவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்துகிற போது மிக சிறப்பாக அருமையாக மாற முடியும். அதற்குத்தான் தூய செபஸ்தியார் இன்றைக்கு நமக்கு அருமையான அழைப்பு கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஊக்கப்படுத்துகிறார், நம்பிக்கை தெளிவை தருகிறார், ஆற்றலை தருகிறார், எல்லா விதமான சக்திகளையும் நமக்கு சிறப்பான விதத்தில் தருகிறார். ஆகவே அதற்காக முயற்சி எடுப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாரும் வலது கையை தலையில் வைங்க, கண்ணை மூடி அப்படியே ஜெபம் செய்வோம். இந்த இறைவன் கொடுத்த அந்த பிரம்மாண்டமான மூளை அறிவுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவா, எவ்வளோ பெரிய சக்தி நீர் கொடுத்த மூளை அறிவு என்பது எவ்வளோ பெரிய சக்தி, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நான் தனிப்பட்ட நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் பல நேரங்களில் நான் பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறேன், ஒரு சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு அதை பயன்படுத்த எனக்கு வல்லமை தாரும், ஞானத்தை தாரும். பல நிலைகளில் தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள் இவையெல்லாம் இந்த மூளைக்குள்ளே இருந்திருக்கின்றன. இப்போது இந்த மூளையை சுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. உம்முடைய புதுமையான வலிமையான ஆற்றலால் இது சுத்தப்படுத்தப்படுவதாக, புனிதப்படுத்தப்படுவதாக. தொடர்ந்து இந்த மூளையிலிருந்து, இந்த அறிவிலிருந்து பல ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, ஆற்றல் மிக்க காரியங்கள் எல்லாம் வருவதாக. அதற்கு நீர் உதவி செய்வீராக. தூய செபஸ்தியாரே, உமது வலிமையான பரிந்துரையை நிறைவாக தருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக முன்னோக்கி மன்றாடுகிறோம். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாகவும் திருப்பயணிகள் கேட்கும் மன்றாட்டுக்கள் கிடைக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக திருப்பயணியர் கேட்கும் மன்றாட்டுக்கள் கிடைக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
எல்லா மனிதருமே வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். தெய்வமே அருளினாதரே இன்று பாடுவே ஆராதனை. அன்பின் தெய்வமே அருளினாதரே இன்று பாடுவே ஆராதனை. இன்ப வாசமே இனிய நேசனே உவந்து பாடுவே ஆராதனை. இன்ப வாசமே இனிய நேசனே உவந்து பாடுவே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் தெய்வமே அருளினாதரே என்று பாடுவே ஆராதனை. அன்பின் தெய்வமே அருளினாதரே என்று பாடுவே ஆராதனை. விழிகள் தேடிடும் வரமானவா, வழிகள் காட்டிடும் வரமானவா. விழிகள் தேடிடும் வரமானவா, வழிகள் காட்டிடும் வரமானவா. உளமாற வந்தே உமை பாடவே உயிர் தந்து எந்தன் நீ பாடவா. உலமாற வந்தே உம்மை பாடவே உயிர் தந்து எந்தன் மீட்பாரவா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் தெய்வமே அருளினாதரே என்று பாடுவே ஆராதனை. அன்பின் தெய்வமே அருளினாதரே என்று பாடுவே ஆராதனை. கருணை வடிவே இயேசுநாதரே திருவடியின் நிழலை இடம் நாடினேன். கருணை வடிவே இயேசுநாதரே திருவடியின் நிழலை இடம் நாடினேன். சுகங்கோடி பொழியும் அருள் தேவனேவன் சிரம் தாழ்ந்து பணிந்தே எனில் வாருமே. சுகம் கோடி பொழியும் அருள் தேவனே சிரம் தாழ்ந்து பணிந்தே எனில் வாருமே. ஆராதனை 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 ஆராதனை
வாசமே இனிய நேசரே உவந்து பாடுவே ஆராதனை இன்ப வாசமே இனிய நேசரே உவந்து பாடுவே ஆராதனை 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 சதாகாலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவரருடைய மட்டற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பும் செலுத்தப்படாத இவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியேனிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்களில் இருக்க என்னாலே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் அது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
புகழ்ச்சியே. ஜெபிப்போமாக. எங்களையெல்லாம் ஆசீர்வதிக்க, ஆள்வதற்க, அரவணைக்க, அருகிருக்க, ஆற்றுப்படுத்த, ஆறுதல் தர, தேற்றிட எங்கள் முன்னால் வீற்றிருக்கின்ற அன்பு இறைவா, இதோ அன்று ஜெபக்கூடத்தில் நீ வாசிக்க எழுந்த பொழுது உமது கரத்தில் தந்த ஏட்டுச் சுருளை எடுத்து வாசிக்க, இன்று நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்று சொல்ல, அனைவருடைய கண்களும் உம்மை நோக்கி பார்த்தது என்று விவிலியத்திலே நாங்கள் படிக்கின்றோம், பார்க்கின்றோம். இதோ இன்று இந்த வளாகத்தில் இருக்கின்ற அனைவருடைய கண்களும் உம்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் நீர் அருள் நிறைந்தவர், நலம் தருபவர், நம்பிக்கை கொடுப்பவர், கண்ணீரை பார்க்கின்றவர், கண்ணீரை துடைக்கின்றவர், பயணத்தில் பக்கத்தில் வருபவர், நோயிலே கரங்களை தொடுபவர், மன்னிப்பு அருள்பவர், எழுந்து நிற்கச் செய்பவர், அஞ்சாதே என்று சொல்பவர், அச்சத்தில் இருக்கின்றவர்களை ஏற்றுக்கொள்பவர், அமிழ்கின்றவர்களை கரம் தூக்கி விடுபவர். இவ்வாறாக அனைத்து நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் கொண்டிருக்கின்ற ஆண்டவராக நீ இங்கே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இதை தாரும், எனக்கு இதை செய்யும், எனக்கு இதை கொடும் என்று சொல்லி இதோ உமது அருளுக்காக காத்திருக்கின்ற, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நீர் அருள் தர வேண்டுமாய் இதோ ஜெபித்து கொண்டிருக்கின்றோர். அன்பு இயேசுவே, நற்கருணை நாதரே, இந்த பாதுகாவலர் ஜெபஸ்தியாரின் திருநாளை கொண்டாடுவதற்காக முதல் நாளாகி இன்று முழந்தால் படியிட்டு உமக்கு முன்னால் இருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கின்ற எல்லா பயத்தையும் எல்லா தடைகளையும் நீதாமே தாண்டச் செய்வீராக. ஏன் அச்சம், என் பயம், என் குழப்பம், என் கலக்கம் என்று சொல்லி என் பிள்ளைகளை தேற்றுவீராக. உமது நிழல், உமது வலக்கரம் என் பிள்ளைகளை தொட செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளைகள் விரும்புகின்ற வேளையிலே என் பிள்ளைகளை பற்றி கொள்வீராக. உமது பற்றுதல்கள் என் பிள்ளையோடு இருப்பதால் என் பிள்ளைகள் வாழ்வில் எந்த தீமையும் தொற்றாது என்பதை நம்பிக்கையோடு நம்புகின்ற மக்களாக இருப்பதால் இதோ இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை ஆசீர்வதியும். இந்த இடத்திற்கு வருகின்ற எல்லா பிள்ளைகளும் நலம் பெற்று குணம் பெற்று உமது நற்கருணையை பெற்றவர்களாக செல்வார்களாக. இதோ முதல் நாளாகி இன்று இங்கு வந்திருப்ப மட்டுமல்ல, இனி தொடர்ந்து இந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது அருளை தூய செபஸ்தியார் மூலமாக அறிந்து கொள்வார்களாக. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. எழுந்து போ, இவனை விட்டு போ, அமைதியாயிரு என்று சொல்லி என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அலைக்கழிக்கப்படுகின்ற அனைத்து நிலையிலும் என் பிள்ளைகளுக்கு அமைதி ஏற்படுத்தி கொடுப்பீராக. தோற்று போன, நொந்து போன, சாய்ந்து போன, சரிந்து போன, வறண்டு போன எல்லா நிலையிலும் இருந்தும் என் பிள்ளைகளை தேற்றி வளமையான வாழ்வை என் பிள்ளைகளுக்கு வழங்குவீராக. நற்கருணைநாதரே, ஆண்டவர் இயேசுவே, இதோ என் பிள்ளைகள் முழந்தாள் படியிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே உமது வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்கு வலிமை தரட்டும். உமது வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்கு நலம் தரட்டும். வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு நன்மை தரட்டும். நிச்சயமாக இன்று இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவார்களாக. இதோ இதுகளை தொடுகின்ற என்பதை உணர்வார்களாக. உமது பயணம் இந்த பிள்ளைகளோடு இருக்கின்றது என்பதை உணர்வார்களாக. எம்மாவு சீடர்கள் பயணத்தின் பொழுது உம்மை கண்டுகொள்ளாவிட்டாலும் கூட அப்பத்தை பிற்கின்ற பொழுது உம்மை கண்டுகொண்டதை போல இதோ என் பிள்ளைகள் இன்று உம்மை கண்டுகொள்வார்களாக.
இங்கு வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் உமது அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று நிம்மதியாக தங்கள் இல்லங்களுக்கு செல்வார்களாக, மீண்டுமாக தங்கள் பயணத்தை அச்சமின்றி தொடர்வார்களாக ஆண்டவராகிய உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை மிக அருமையாக சிறப்பாக ஒன்று கூடி தொடங்கி இருக்கின்றோம். செபஸ்தியாருடைய ஆசீர் உங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கும். இந்த வேளையிலே இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பித்து தருவதற்கு வருகை தந்தவர்கள் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்கள், தென்மண்டல மறைக்கல்வி இயக்குநராக பொறுப்பாளராக இருந்து அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர், அடக்கமானவர், மிகவும் பாசமானவர். நான் நமது திருவிழாவுக்கு இவ்வாறு தொடக்க நாளில் வந்து கொடியேற்ற வேண்டும் என்று கேட்டவுடனே மிகுந்த அன்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு இன்று வந்து நமக்கு சிறப்பு செய்திருக்கின்றார். இன்று உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கின்றார். இந்த நல்ல நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக நமது அருகாமை பங்கில் இருப்பவர் இளங்குளம், அங்கே பங்கு தந்தையாக இருக்கின்ற பாசத்துக்குரிய தந்தை, பாசத்துக்குரிய அன்பு தம்பி அருட் திரு பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இன்று வந்து உங்களுக்காக அருமையான எளிமையான நல்ல ஒரு மறைவுரையை வழங்கியிருக்கின்றார்கள். சிறப்பாக உங்களுக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நமக்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்த நமது அன்பு தந்தை அருட் திரு பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இவ்வாறு மாலை அணிவிப்போம். அன்புகளே, இந்த திருநாளில் தொடங்கி இருக்கின்றோம். இது முடிவு வரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளிலே வந்து அருமையாக பங்கெடுக்க வேண்டும். மாலை வேளைகளிலே வந்து காற்று வாங்கிவிட்டு போவது மட்டும் பெரிதல்ல, காலை திருப்பலி மிக முக்கியமானது. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலி தவறாமல் வந்து 10 நாளும் பங்கெடுக்க வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புது நன்மை எடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு இன்றுடன் கடைசி நாள் நிறைவடைகின்றது. இனிமே யார் வந்து புது நன்மை எடுக்கிறதுக்கு கேட்க வரக்கூடாது என்றால் இனியும் அவர்களை தயார் பண்ண இன்னும் முடியாது.
ஆகையினால் இதற்கான காலம் முடிந்து விட்டதின் அடுத்த ஆண்டு நன்மை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள். ஆகவே அதை சொல்லிவிடுகின்றேன். மேலும் இந்த நாளை சிறப்பிப்பதற்கு இன்று காலை விருந்து அளித்து சிறப்பித்தவர்கள் திரு டென்சன் ராஜா ரூபா குடும்பத்தினர் முத்தலாபுரம். மாலை விருந்து வழங்கியவர்கள் திரு டிஎம் ராஜன் ஸ்டெல்லா குடும்பத்தினர் முத்தலாபுரம். இவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். டிவி நிகழ்ச்சி எடுப்பதற்கு நன்கொடை வழங்கியவர்கள் இன்று காலை திரு டேவிட் ராஜா பவுலின் குடும்பத்தினர் மன்னார்புரம். இன்று மாலை வழிபாட்டை எடுப்பதற்கு உதவியவர்கள் திரு எம்டி சிங்கராயர் தொம்மாயி குடும்பத்தினர் முத்தலாபுரம். அன்புக்குரியவர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு இவ்வளோ நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிடி ஆல்பம் ஒன்று வெளியிடப்படுகின்றது நமது திருத்தலம் சார்பாக. ஆகவே அதில் அருமையாக நமது ஊர் பிள்ளைகளையும் பாடியிருக்கின்றார்கள். இன்னும் பல அருமையான நல்ல சிறப்பான அம்சமாக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நமது ஸ்டாலில் இருக்கும், நீங்கள் அதை வாங்கி பயனடையுங்கள். இப்பொழுது அதை நமது தந்தையவர்கள் அதனுடைய ரிப்பனை வெட்டி திறப்பு விழா நடத்துகின்றார்கள். அன்புக்குரிய மக்களே, இந்த நல்ல நிகழ்ச்சி இதோ முதல் நாளிலே நடைபெறுவது நம் அனைவருக்கும் சிறந்த ஒன்று என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட 2004 நம்ம செபஸ்தியார் பாமாலை என்பது வெளியிடப்பட்டு இதோ 2ஆம் பாகமாக இன்று வெளியிடப்படுவதை அறிந்து மகிழுகின்றேன். அதனை வெளியிடுதலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். நமது ஊரை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இந்த பாமாலை பாடி அதை உருவாக்கியிருக்கின்றார்கள். எனவே இதை உங்களது இல்லங்களுக்கு கொண்டு சென்று இதை பயன்படுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற விற்பனையகத்திலே இதற்கான அந்த சீடியும் அந்த பென்ட்ரைவும் விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே இதை நமது பங்கு தந்தை அகஸ்டின் அவர் சார்பாகவும் ஊர் நிர்வாக சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் திருப்ப அனைவர் சார்பாகவும் வெளியிடுதலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே அனைவரும் கரவோசை எழுப்பி நம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அது வழக்கம் போல கொண்டாடப்படும். அங்கே வழிபாடுகள் நடத்தப்படும். ஆகவே மறந்து விடாமல் அன்றைய தினம் எல்லாருமே வெவ்வேறு ஊர்களிலிருந்து தவறாமல் வந்து புனித செபஸ்தியாருடைய ஆசீர் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடுகளுக்கு தவறாமல் வந்து சேருங்கள். அன்பிற்குரியவர்களே, 20 ஆண்டுகளுக்கு பின்பு நாங்குநேரி பங்கு முத்தலாபுரம் புனித செபஸ்தியார் திருத்தலத்திலிருந்து புதியதோர் ஆடியோ ஆல்பம் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் மாதத்தில் அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக ஒரு ஜெபமாலையை புனித செபஸ்தியாருடைய பிரார்த்தனை மற்றும் அன்னை மரியின் பாடலோடு இணைத்து வெளியிடுகின்றோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து நம் முன்னோர்களால் சைவ திருத்தலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம் திருத்தலம் மிக சிறப்பான விதமாக தென்னிந்தியாவிலேயே ஒரே கத்தோலிக்க சைவ திருத்தலமாக புகழ்பெற்று திகழ்கின்றது.
மக்கள் அனைவரும் முத்துலாபுரம் புனித செபஸ்தியாரின் திருத்தலத்தை தேடி வந்து உடல் மற்றும் உள்ள சுகத்தினை பெற்றுச் செல்ல பங்கு தந்தை என்ற முறையில் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். பக்தியோடு இந்த இசை தொகுப்பை கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் மறவாமல் நம் புனிதரின் திருத்தலம் வந்து செபஸ்தியாரின் அருளையும் ஆசியையும் பெற்று செல்லுங்கள். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி, கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என்